ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 23வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜகீர் இறந்ததை சாக்கா வச்சுட்டு ரஹீலா வீட்டுக்கு வந்துடுவா. அதனால தான் ஆயிஷா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அவளை மட்டும் வீட்டுக்குள்ளே விட ஆரம்பித்தோம், இந்த வீட்டிலே அவளுக்கு ஒரு இடத்த பார்த்துக்குவா, அவளை வீட்டுக்குள்ளே விடவே கூடாதுன்ட்டு புலம்பிகிட்ருக்காங்க. கரெக்டாக ஹபீபும் வந்துடுறாரு. ஓ வந்துட்டிங்களா, வாங்க உங்ககிட்ட தான் பேசணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நான் இப்போ பேசுகிறதா இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன பேசுகிறதா இல்லை, நான் பேசணுன்ட்டு பேச ஆரம்பிக்கிறா ஆயிஷா. நான் இப்போவே உங்ககிட்ட பேசணும், அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. அவள் ஒன்றும் சண்டை போடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரல, அவளோட வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவள் அதுக்காகலாம் ஒன்றும் வர கிடையாது, அவள் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கிறா. அவள் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா? நீங்கள் தான் அவள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவளை ஹக் கூட பண்ணினீங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. அவள் என்னோட ஒய்ஃப், என்னோட பிரதர் இறந்துருக்காரு, அவள் வராமல் இருப்பாளா, அதனால தான் வந்தான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க யாரும் சொந்தம் கிடையாது, எப்படி அவள் வரலான்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. உனக்கு என்னோட பிரதரோட என்ன ரிலேஷனோ அதுதான் ரஹீலாவுக்கும் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஜஹீரனா அவளை ஏற்றுக்கவே கிடையாது, அப்புறம் எப்படி அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரலான்ற மாதிரி ஆயிஷா கேட்க, அவள் என்னோட ஒய்ஃப் தான், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவள் கண்டிப்பாக வருவான்ற மாதிரி ஹபீப் சொல்ல, நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், முன்னாடி ஒரு நாள் அவள் வீட்டுக்கு வரப்போ ஜஹீரன் அவளை வீட்டுக்குள்ளேயே விட கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்ல, ஹபீப் இருந்துக்கிட்டு அண்ணா தான் இப்போ இல்லையே, அவர் தான் செத்து போயிட்டாரேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் ஆயிஷாவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. இது நாள் வரைக்கும் ஆயிஷாவுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஜஹீர், இப்போ அவர் இல்லாதனால எல்லா முடிவையும் ஹபீப் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆயிஷாவும் கேட்குறா, அவர் இல்லாதனால நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், இப்போ நான் தான் இந்த வீட்லேயே பெரிய ஆள், நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஆயிஷாவால் என்ன சொல்ல முடியும், அவள் அமைதியாயிடுறா. அண்ணா இப்போ மார்னிங் தான் இறந்தார், என்னை பற்றி யாருமே நினச்சி பார்க்கல, நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சு பார்க்குறீங்க, கொஞ்சமாச்சும் என்னையும் நினச்சி பாருங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹபீப் போயிடுறாரு. அப்பா நிஜமாலுமே நம்மளை விட்டு போயிட்டாருன்ற மாதிரி ஃபாக்கிர் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். ஆமாம், அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார், அவர் எப்போ பாரு செத்து போயிடுவேன் இதையே தான் சொல்லிகிட்டு இருப்பார், அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி பேசாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இவருக்காக மட்டும்தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், அவர் செத்து போயிடுவேன்னு சொல்லியே இப்படி செத்து போயிட்டார். உனக்கு மேரேஜ் ஆன இதே வயசில் தான் எங்களுக்கும் மேரேஜ் ஆணுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுவுமே புரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஆனால் உங்கள் அப்பா ரொம்பவே புத்திசாலி, எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டேயும் பேசணும், வீட்டில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அவங்க எது பேசினாலும் எப்படி கண்டுக்காமல் இருக்கணும், அவரோட அம்மா கிட்ட இருந்தும் அவங்க தங்கச்சிக்கிட்ட இருந்தும் எவ்வளவோ பேச்சு வாங்கியிருப்பேன், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன் கார் ஓட்ட கூட அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கிராஸ் ஆகிடுச்சு, அதை கூட வீட்டில் சொல்லும்போது அவர் ஓட்டுறப்ப தான் அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார். எல்லாம் சொல்லி கொடுத்தா அவர் இல்லாமல் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்காம போயிட்டாரு. நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்ட்டு சமீனா அழறாங்க. ஃபாக்கிரும் என்ன பண்ணுவான், அவனும் அழுதுகிட்டே தான் இருக்கான். உங்களுக்காக நான் இருக்கேன்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கான் ஃபாக்கிர். ஆனி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டீ போட்டுட்ருக்கா. அப்போதைக்கு ஃபெமி ஆண்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்ததே ஆனிக்கிட்ட பேசலான்ட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியே நைஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நேற்று ஃபாக்கிர்கிட்ட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனி இருந்துட்டு ஃபாக்கிரோட கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கூட படிக்கிற பொண்ணா, அந்த பொண்ணு பேர் ஆம்னாவான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆமாம், ஆம்னாதான்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஃபாக்கிர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அதே பொண்ணுதான்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆனி, நீ தான் ஃபாக்கிரோட ஒய்ஃப், உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, நேற்று ஃபாக்கிர் அந்த பொண்ணு கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான், சரி அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. அதனால் என்னவா, நீ ஃபாக்கிர் இப்படி விடக்கூடாது, நீ இதை பற்றி ஃபாக்கிர்கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலலாம் பேச முடியாது, நீங்கள் வேணால் பேசுங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடலாம்ட்டு ஹாலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்ததுமே சமீனாவுக்கு ஜஹீர் சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது. அவர் அந்த இடத்துல தானே உட்காந்து சாப்பிடுவாருன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹபீப் வந்து ஜஹீர் எந்த இடத்துல உட்காந்துருந்தாரோ அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. இதை பார்த்ததுமே சமீனாவுக்கும் ஃபாக்கிருக்கும் ஒரு மாதிரி ஆகிருது. காரோட கீ யார்கிட்ட இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஃபாக்கிர் பாக்கெட்லேருந்து உடனே எடுத்து கொடுக்க போகிறான், ஆனால் சமீனா விடலை. அந்த கார் ஜஹீர் ஃபாக்கிற்காக வாங்கினது, அதை ஃபாக்கிர் மட்டும்தான் ஓட்டணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய காரை சின்ன பசங்க கிட்ட போய் யாராச்சும் கொடுப்பாங்களா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கார் வேணுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஃபாக்கிற்கும் தான் வேலை நிறைய இருக்குது, கோச்சிங் கிளாஸ் போகணும், ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆயிஷாவுக்கும் ஹபீப்க்கும் ஷாக்கிங்காக இருக்குது.
ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இனிமேல் போவான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. முன்னாடிலாம் ஜகீர் அண்ணா கூட இருந்தார், அதனால் ஃபாக்கிர் அந்த காரை ஓட்டுனான். இப்போ எப்படி அவனால் ஓட்ட முடியுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இருக்கேன் ஃபாக்கிற்காக அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஹபீப் இருந்துக்கிட்டு அவனுக்கு வயசு என்ன ஆகுது, அவன்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை, எப்படி ஓட்டுவான்ற மாதிரி கேட்குறாங்க. மேரேஜ் பண்ணும்போது கூட அவனுக்கு சின்ன வயசு தான், ஆனாலும் மேரேஜ் பண்ணி வச்சோம்ல, எல்லாத்தையும் ஃபாக்கிர் பார்த்துக்குவான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் எப்படி நடந்துக்குவான்னு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்ககிட்ட போய் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபாக்கிற்கு இதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் எந்திரிச்சு வெளியே போயிடறான். ஹபீபும் நான் அவங்ககிட்ட பேசணுன்ட்டு அவரும் வெளியே போயிடுறாரு. ஆயிஷா அப்படியே ரொம்ப முறைச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கார்கெட்டும் கொடுக்கல, ஃபாக்கிர் இனிமேல் ஆஃபீஸ்க்கும் போவான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான். ரஹிலாவும் ஆலியாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னை யாரும் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. ஆயிஷா கூட அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போல். அவங்க என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க, நல்ல வேளை ஜம்ஷித் கூட இருந்ததுனால எனக்கு சப்போர்ட் பண்ணார். பரவாயில்ல ஜம்ஷித் இப்போலாம் நீ சொல்கிறத கேட்குறாரு, அவரை உன் பக்கம் இழுத்துட்டு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. அவர் இது நாள் வரைக்கும் அவங்க அக்கா அம்மா சொல்கிறது தான் கேட்டுட்டு இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பக்கம் இழுத்துருக்கேன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஜஹீரும் இறந்துட்டார், இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகும்போது என்னை தடுக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை, சீக்கிரமே அங்கே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரஹிலா. அங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி ஆலியா கேட்குறா. ஆமாம் அங்கே தான் போயாகணும், ஹபீப் ஒன்றும் ஜம்ஷித் மாதிரி கிடையாது, நம்ம சொன்னதும் கேட்குறதுக்கு. ஹபீப் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவரே என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் சீக்கிரமாக. அங்கே போய் ஆயிஷாவோட மூஞ்சியை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான பிளானை போட ஆரம்பிச்சிட்டா ரஹிலா. ஆயிஷா வெளியே கூட வராமல் ரூம்லேயே தான் இருக்காங்க. நீங்கள் ஏன் ரூம்லேயே இருக்கீங்க, உங்களை எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஆனி கூப்பிட்றா. என்னால் இப்போ வெளியே வர முடியாது, எனக்கு மூடு சரியில்லைன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. ரஹிலா நேற்று வீட்டுக்கு வர யாருமே எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ரஹிலா வந்தது யாருக்குமே தான் பிடிக்கல, என்ன பண்ணுறது, வந்துட்டாங்க, நம்ம எதுவும் ஏதாச்சும் சொல்லி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுவா, அதனால தான் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. யாராலையுமே அவளை வெளியே போகணும்னு சொல்ல முடியல, ஆனால் ஹக் பண்ண முடிஞ்சதில்லை. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் கண்டிப்பாக நடந்திருக்கு. ஜஹீரண்ணா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா, அவர் மட்டும்தான் என் மேலே அக்கறையாக இருந்திருந்தார், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்திருக்காரு. இப்போ எனக்குன்னு இந்த வீட்டில் யாருமே இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் மாறதான் போகிறாங்க, அதை நீ பார்க்க தான் போகிற. இன்றைக்கி கூட பார்த்தல சமீனா எப்படி உங்கள் அப்பா கிட்ட பேசினாங்கன்ட்டு. உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட நன்மைக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் சமீனா கார் கெட்டதுக்கு கூட கொடுக்கல. நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோ, ஃபாக்கிர் கிட்ட நீ சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன ஃபாக்கிர் கிட்ட சொல்கிறதுன்ட்டு ஆனி கேட்குறா. அவங்க அம்மா பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே இப்போ மனசுடைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட என்னால் இப்படி பேச முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. நீ இனிமே தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கலன்னா நான் எப்படி லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அதே மாதிரி தான் நீயும் ஆயிடுவ. சமீனா ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் ஃபாக்கிர் கேட்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அப்படி நடக்க விடக்கூடாது. இந்த பிஸ்னஸ் இப்போது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா இல்லாமல் இந்த பிஸ்னஸ் இப்படி வளர்ந்து வரல. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, உனக்கு ஒரே ஒரு வேலை தான், உங்கள் அப்பாவையும் ஃபாக்கிரையும் நீ எப்போவுமே ஒன்றா வச்சு தான் பார்க்கணும். இந்த பிஸ்னஸ்லாம் கடைசியில் ஃபாக்கிருக்கு தான் வரும்ன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஒன்றா பார்க்குறதுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்குற, அப்படி இல்லைன்னா நீ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவேன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.